கொஞ்சம் நார்மலாக நல்லா தான் எதாவது எப்பவும் போல தான் பண்ணுவார். ஆனால் இந்த படம் வந்து அவ்வளோவெல்லாம் ஒன்றும் எடுக்கலை. படம் குட் நைட் படம் மாதிரி எடுத்துகிட்டு போய் ஃபீல் குட்டாக எடுக்கணும்னு பார்த்தாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் ஒரு ஒர்க் அவுட் ஆகலை. படம் கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு. ஐஸ்வர்யா ராஜேஷ் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் பண்ணுங்க. ஆனால் அவங்க நல்ல படம்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து அவ்வளோவா சொல்கிற அளவுக்குலாம் ஏதோ பரவாயில்ல. ஆனால் ஜி படத்தில் எப்போ போல் இருக்கிற படத்து மாரிலாம் இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு. தேங்க்ஸ். படம் நல்லா இருக்குண்ணா, படம் நல்லா இருக்கு. ஜிவி நல்லா நடிச்சிருக்காரு. ஐஸ்வர்யா ராஜேஷ் நல்லா நடிச்சிருக்காங்க. இல்லை குட் நைட் வேறு, இது வேறு. கொரட்டைக்காக நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க எல்லாருமே. ஸோ கொரட்டைக்காக கம்பேர் பண்ணாதீங்க, டேரக்டருக்காக கம்பேர் பண்ணுங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் அவங்க தான் கதை எழுதுகிறாங்க, சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே கதையை எழுதியிருக்காங்க. இல்லை ரெண்டு பேரும் அவங்க சொல்ல வந்த கருத்து வேறு, இது சொல்ல வந்த கருத்து வேறு. ஸோ கண்டென்ட் வந்து புரிஞ்சுக்கிட்டு மன்னிப்புக்கு வந்து நேரம் கொடுக்காம டைமுக்கு கரெக்டாக சொல்ல வேண்டியதை அப்பயே சொல்லிட்டோன்னா அது முடிஞ்சு போகுது. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணோன்னா நாட்கள் தான் போகுதே தவிர வாழ்க்கை அப்படியே போயிடும். ஸோ அதுக்காக இம்பார்ட்டன்ஸ் சீக்கிரம் கொடுத்து மன்னிப்புன்றத சீக்கிரம் கொடுங்க. அவங்களாம் நல்லா நடிச்சிருக்காங்க. அவர் நல்லா நடிச்சிருக்காரு, அவருக்கான ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லுவேன். டான்ஸ் நல்லா இருக்குது, ஜிவி இது நல்லா இருக்குது, நல்லா இருந்தது. ஃபேமிலி குத்து பாட்டு மாதிரி ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. சைந்தவி அந்த ஹம்மிங் சாங் மாதிரி ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. லாஸ்ட்டில் ஆக்டிங் சூப்பர். ஓகே, சொல்லவே தேவை. அண்ணாவோட நடிப்பு எப்படி இருக்கணும் சொல்லவே தேவை. எப்பயுமே அவரோட க்ரோத்திங் லெவல் ஒன்றும் மேலே போயிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். போயிட்டே இருக்கணும், நான் கடவுளை வேண்டிக்கிறேன் நான். காளி வெங்கடனா இருக்கட்டும், இவரோடைய சொல்லி அவங்க எல்லாமே என்ன சொல்கிறது, ஒரு லவ்வும் சொல்லியிருக்காங்க. அவங்க அண்ணன், அவங்க ஒய்ஃபு, அவங்க தான் லவ்வும், இவரோட லைஃபு, அவங்க அப்பா அம்மா லவ், அது ரெண்டுத்தையுமே சொல்லியிருக்காரு. 3மே மொத்தம் ஓவரால் 3மே சூப்பராக இருக்குது. லவ் பற்றி வச்சுக்கலாம். அந்த கொரட்டை வந்து சின்ன கான்செப்ட் தான், அதை வச்சு எதுவுமே குறை மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. அப்படிலாம் இல்லை நான் நினைக்கிறேன். குட் நைட் மாரிலாம் நான் நினைக்கல. எங்கள் அண்ணன் தனியாக நடத்திருக்காரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாங்ஸ் அந்த தலைவலி சாங்காக இருக்கட்டுமே, இப்போ இன்னொரு சாங்கு சைந்த மேம் பாடிக்கிறாங்க, அந்த சாங்கு லவ் சாங்கு எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. ஃபேமிலி வந்து பார்க்கலாம். நான் எங்கள் அண்ணன் கோசம் வந்திருக்கேன், எல்லோரும் வந்து பாருங்கள், எங்கள் அண்ணன் வாழ்த்துங்க. படம் அதான் நம்ம ஏற்கனவே 2 படம் பார்த்துருப்போம். குட் நைட் அப்புறம் வந்து ஹோமை கடலை படம் பார்த்துருப்போம். அதே மாதிரி சிமிலராக தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதான் ஜிவி பிரகாஷ் அவங்களோட காம்போ வந்து ஒரே டைம்ன்றதுனால ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நல்லா பண்ணியிருக்காங்க. பட் மூவி ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா கொஞ்சம் எமோஷனலாகவும் வந்து இப்போ இருக்க ரிலேட்டடாக எடுத்திருக்காங்க. அண்ட் வந்து மைனஸ் பாயிண்ட்னா மூவி கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஸோ மற்றபடி சாங்ஸ்லேருந்து எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. தென் வந்து இன்னும் மூவி கொஞ்சம் பெட்டராக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஏன்னா இது ஏற்கனவே சேம் ஸ்டோரிஸ் தான் பார்த்தது தான். ஸோ 10க்கு வேணால் 8 கொடுக்கலாம் ரேட்டிங் மூவிக்கு. அது என்னென்னா குட் நைட் மூவியில் வந்து ஜென்ஸ் கொரட்டை விடுவாங்க இல்லையா, இதில் வந்து லேடிஸ் கொரட்டை விடுறாங்க, அவ்வளோதான். மற்றபடி அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. கொரட்டைனால பிரியிறாங்க, அவ்வளோதான். பிரிஞ்சு சேம் தான். அப்புறம் அது லாஸ்ட் செகண்ட் ஹாஃபில் வந்து இந்த எப்படி சொல்கிறது, இந்த படம் இல்லையா ஹோமை கடலையில் வந்து எப்படி அட்வொகேட் வச்சு திருப்பி ஒன்றா சேர்றாங்க. ஸோ லாஸ்ட்டில் வந்து அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ற மாதிரி மூவி எடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. 2.5 மணி நேரம்னா 2 hours 15 minutes தான். போருன்றதோட மூவி கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஆனால் பார்க்கலாம், கப்புள்ஸாக வந்தாலும் ஃபேமிலியாக வந்தாலும் பார்க்கலாம். ஒரு வாட்டி 2 வாட்டி பார்க்கலாம் மூவி. ஆடியன்ஸ்னால் எப்படி யார் பார்க்கலான்னு கேட்குறீங்களா? கப்புள்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் பார்க்கலாம். ஒரே நிமிஷம். இல்லை திரும்பிங்க, இந்த பக்கம் திரும்பி. இல்லை மூவி நல்லா தான் இருந்தது. பேர் நல்லா தான் இருக்கு. ஃபன் மூவிலாம் இல்லை, நார்மல் மூவி மாதிரி தான் இருந்தது. நல்லா இருக்கு. அவங்களோட கெமிஸ்ட்ரி, அவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தது. இல்லை அந்தமாரி அவ்வளோவா தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்தமாரி ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் செகண்ட் ஆஃப் நல்லா தான் இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபேமிலி மூவிஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. செகண்ட் ஆஃப் மெசேஜ் மாதிரி இருக்குது. பட் ஆனால் ஓகே, நீங்கள் போய் பாருங்கள் ப்ளீஸ். அவங்களுக்கு தான் எல்லாருக்கும் நல்ல கேரக்டர் தான்.
நல்லா இருந்தது. ஒன் டைம் பார்க்கலாம் அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நம்ம இந்த குட் நைட் ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல, இது வந்து அதே மாதிரி தான் இருக்கா இல்லை இப்படி இருக்கா டிஃப்ரெண்டாக? கைண்ட் ஆஃப் அந்த கான்செப்ட் அதே தான், பட் டிஃப்ரெண்ட்டாக லைக் கேரக்டர்ஸ் மாறுற மாதிரி இருக்குது. ப்ளஸ் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். ஜிவி பிரகாஷ் என்ன மாதிரி பண்ணியிருக்காரு? ஏன்னா தொடர்ந்து வாரம் அவர் படம் தான் ரிலீஸ் ஆகுது, எல்லாம் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காரா? ஜிவி பிரகாஷ் மூவினாலே நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்லா இருந்தது எல்லாமே. இதில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்களா? அதுதான் லைக் ஃபேமிலியை கவர் பண்ணணும் அப்படின்றத மட்டும் அவங்க ட்ரை பண்ண மாதிரி இருந்தது. மிச்சபடி அந்த அளவுக்கு ஸ்டோரி வைஸ் அந்த அளவுக்கு இல்லை, ஏன்னா லேக் ஆகுற மாதிரி இருந்தது. எமோஷனல் பிக்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் இந்த கார் இவருக்கு செட் ஆகுது, அக்கா மாதிரி இல்லையா? இல்லை அந்த மாதிரி தான் இருக்குது, அக்கா தம்பி மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு செட் ஆகுற மாதிரி இல்லை. லைக் ஏதோ ஒரு மிஸ்ஸிங் ஆகுது அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரியில். சரி, ஓகே. மற்றபடி படம் வந்து ஸ்லோவாக போகுது. அதான் அந்த அவங்களோட கிளிப்பை தவிர மிச்சம் எல்லா கிளிப்புமே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ண மாதிரி இருந்தது. அவங்களோட கிளிப்பில் அந்த அளவுக்கு இதுவாக இல்லை, ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏதாவது ஒரு பாசிட்டிவாக இருக்குது, நல்லா இருக்கும். மியூசிக்காக பார்க்கலாம், மியூசிக் நல்லா இருக்கும். சரி, ஓகே. குட் நைட் 2 அப்படின்ற மாதிரிலாம் வந்து கலாய்க்கிறாங்க, அதெல்லாம் வந்து ஆமாம், அது ரொம்ப கலாய்க்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் அந்த அதே கான்செப்ட் டக்குன்னு விட்டதுனால அந்த தாட் வரதான் செய்யும். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது அந்த ஸ்னோரிங். ஏன்னா அதில் அவங்க பண்ணுவாங்க, இதில் வந்து லைக் ஹீரோயின் பண்ணுறாங்க. ஜி பிரகாஷ்காக பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். இந்த சீனும் எல்லாம் கொஞ்சம் நல்லா கரெக்டாக இருக்குது, நல்லா இருந்துச்சு.